ஸோ வணக்கம். 3வது வகுப்புக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 3வது கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லெட்ஜர்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத போன வகுப்பில் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ். இப்போ அந்த லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது குரூப் சூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த குரூப் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, எப்படி அந்த குரூப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இப்போ டேலியில் எத்தனை விதமான குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 28 குரூப்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டாகவே ஒவ்வொரு டேலி ப்ரைம் கம்பெனிலையும் நீங்கள் பார்க்கலாம் 28 குரூப் இருக்கும். அதில் 2 ரிசர்வ் லெட்ஜர் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 28 குரூப்பு 2 லெட்ஜர்ஸ் வந்து இருக்கும். அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, நீங்கள் கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கும்போது மாஸ்டரில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டில் குரூப்ஸ், இந்த குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் எத்தனை குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். இதுலேயே நீங்கள் வெளியே போய்ட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு லெட்ஜருக்குள்ளே போனீங்கன்னா 28 குரூப்ஸ் 2 லெட்ஜர்ஸ் காட்டும். இப்போ பை டிஃபால்ட்டாகவே உங்களுடைய டேலியில் 28 குரூப்ஸ் 2 லெட்ஜர்ஸ் எல்லாருமே இருக்கும். இதில் நம்ம லெட்ஜர் வியூ வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணால் லெட்ஜர் வியூ வந்து நமக்கு மாறிக்கும். என்ன லெட்ஜர் இருக்கு. இப்போ இந்த குரூப் வந்து எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக குரூப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அப்ளிகேஷன், இது பேக்கேஜ். இதில் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் அவங்க சொன்ன ஃபார்முலாஸ், அவங்க சொன்ன மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் சரியான ரிப்போர்ட் எடுக்க முடியும். அப்போ டேலி டெவலப்பிங் என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ரெவென்யூ குரூப் இருக்கும், 9 கேபிட்டல் நேச்சர் குரூப்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் 15 ப்ரைமரி குரூப்ஸ் இருக்குது, 13 சப் குரூப் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 15 ப்ரைமரி குரூப் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரான்ச் அண்ட் டிவிஷன், கேபிட்டல், கரண்ட் அக்கௌண்ட், கரண்ட் அசெட், கரண்ட் லயபிலிட்டி, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம், ஃபிக்ஸட் அசெட், இதெல்லாம் வந்து இந்த 15 ப்ரைமரி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 15க்கு எல்லாத்துக்கிட்டையும் நமக்கு வந்து செகண்டரி குரூப் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட் இது கீழே பார்த்தோம்னா பேங்க் அக்கௌண்ட், கேஷ் இன் ஹேண்ட், டெபாசிட்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், ஸ்டாக் இன் ஹேண்ட், சன்ட்ரி டேட்டா, இந்த மாதிரி ஒரு செகண்டரி குரூப், சப் குரூப் இருக்கும். அந்த சப் குரூப் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 சப் குரூப் இருக்குது, 15 ப்ரைமரி குரூப். ஸோ ஆக மொத்தம் 28 குரூப்ஸ் வந்து நம்ம டேலியில் இருக்குது. அப்போ நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது இதில் என்ன குரூப் சூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் சப்போஸ் நீங்கள் தப்பான குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டா உங்கள் லெட்ஜர் தப்பான இடத்துல இருக்கும். அப்போ உங்களுக்கு டேலி எந்த விதமான எரரும் சொல்லாது. அப்போ நீங்கள் இதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணணும். அது எப்படி நம்ம பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து குரூப்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இல்லை 28 குரூப் இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்? இப்போ நீங்கள் ஆல்ரெடி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, கேபிட்டல்னா என்ன, மூலதனம். அப்போ மூலதனங்கிற எல்லா லெட்ஜரும் எங்கே வரும் அப்படின்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கீழே தான் வரும். என்ன கேபிட்டல் க்ரியேட் பண்ணாலும், ஷேர் கேபிட்டலோ இல்லை பார்ட்னர்ஷிப் கேபிட்டலோ எது க்ரியேட் பண்ணாலும் அதோடைய குரூப் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னா என்ன, ரிசர்வ் அப்படின்னா என்ன, சர்ப்ளஸ். இப்போ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது உங்களுக்கு, அதை வந்து நீங்கள் ரிசர்வுக்கு மாற்றுறீங்க. ரிசர்வ்னா இன்கேஸ் ஏதாவது பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு அதை சமாளிக்கிறதுக்கு தான் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். அது வந்து அந்த லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது நம்ம ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிற குரூப் வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டில் எல்லா கரண்ட் அசெட்டும் இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். கரண்ட் அசெட் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணலாம். கரண்ட் அசெட் அப்படிங்கிறது கீழே நமக்கு வர பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா இதில் வந்து நம்ம சேவிங் அக்கௌண்ட் மற்றும் கரண்ட் அக்கௌண்ட்டோட லெட்ஜர்ஸ் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் சூஸ் பண்ணணும். இதில் டெபாசிட்ஸ் வராது, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோ இல்லை அதர் ரெக்கரிங் டெபாசிட் லெட்ஜரோ இது வரும்.
ஸோ கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மகிட்ட இருக்க கையில் இருக்க பணம் அதை வந்து நீங்கள் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க. அந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது பெட்டி கேஷ் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது கேஷ் இன் ஹேண்ட். டெபாசிட் அசெட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் டெபாசிட்ஸ் பண்ணுறது, அதாவது உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டை ஒரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணுறது. அதில் வந்து ரிஸ்க் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ டெபாசிட்ஸில் வந்து ரிஸ்க், இப்போ எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை ரெக்கரிங் டெபாசிட் இல்லை ஏதாவது ஒரு டெபாசிட்ஸ் க்ரியேட் பண்ணாங்கன்னா அதில் போய் போடுறது வந்து டெபாசிட்ஸ் அசெட்னு சொல்லுவாங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற லோன்ஸ், நம்ம கொடுக்குற லோன்ஸ் டு உங்கள் ஸ்டாஃபுக்காக இருக்கலாம், நீங்கள் வேறு யாருக்காவது லோன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் லோன். ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது அன்சோல்டு குட்ஸு என்ன உங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அதான் ஸ்டாக் இன் ஹேண்ட். சன்ட்ரி டேட்டார் அப்படிங்கிறது உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கி பொருளை விற்கிறவங்க, அவங்க வந்து சன்ட்ரி டேட்டார்ஸ். அது மாதிரி பொறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டி, அதில் என்ன இருக்குது, முதல்ல பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், நம்ம கலெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், இது எல்லாமே வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் வரும். ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம ஒதுக்குற ப்ரொவிஷன்ஸ், அதை வந்து இந்த லெஜர் கீழே கிரியேட் பண்ணுறோம். கிரெடிட்டார் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய சப்ளையர், யார் நமக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து சப்ளை கிரெடிட்டார். இதில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் பிஸ்னஸில் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு விதமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒன்று வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நேரடி செலவு, மறைமுக செலவு. நேரடி செலவுனா உங்களுடைய வியாபாரத்துக்கு நேரடியாக பயன்படக்கூடிய செலவுகள் வந்து நேரடி செலவுகள். அது அந்த லெஜர் கிரியேட் பண்ணும்போது எக்ஸாம்பிள் வேஜோ இல்லை கேரேஜ் இன்வெர்ட்ஸோ ஆயிலோ கிரியேட் பண்ணும்போது டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் பண்ணணும். நம்ம டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு சேல்ஸ் தான் டைரக்ட் இன்கம், அதர் சேல்ஸ் நமக்கு எதுவும் டைரக்ட் இன்கம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து என்ஜிஓ அந்த மாதிரி பண்ணும்போது டைரக்ட் இன்கம் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஃபிக்ஸட் அசெட் அப்படிங்கிறது இந்த அசெட்டை வந்து மூவ் பண்ணாமல், இந்த அசெட் பில்டிங், கார் மூவ் ஆகும், பட் அதை நம்ம ஃபிக்ஸட் அசெட் வந்து உடனே குயிக்காக நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இது டேக்ஸ் லிக்விட் ஃபிக்ஸட் அசெட். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் மறைமுக செலவுகள். இந்த செலவுகள் வந்து நமக்கு பிஸ்னஸுக்கு இன்டைரக்டாக இருக்கும். நம்ம அலுவலக செலவுகள், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், பராமரிப்பு எக்ஸ்பென்சஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், தென் ப்ரொமோஷன்ஸ்க்கான செலவுகள், அது எல்லாமே இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே தான் வரும். இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், டெபாசிட்ஸு இல்லை வேறு ஏதாவது கமிஷன் வாங்குகிறோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு மறைமுக வருமானமாக நமக்கு வந்து சேரும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ டெபாசிட்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, டெபாசிட்ஸ் வந்து ஃபிக்ஸட், அதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நமக்கு ரிஸ்க் அதிகம். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இல்லை வேறு ஷேர் மார்க்கெட்லையோ பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குரூப் கீழே கொண்டு வருவோம். இது ரெண்டுமே கரண்ட் அசெட் கீழே தான் வரும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது தனியாக நம்ம பிரித்து காட்டும்போது இன்னும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். லோன்ஸ் லைபிலிட்டி அப்படின்னா நம்ம வாங்கிய கடன், நம்ம பேங்க்கில் வாங்குகிற ஓவர் டிராஃப்ட் லெஜராக இருக்கட்டும், நம்ம கடன் வாங்குறது செக்யூர்ட் லோன், அன்செக்யூர்ட் லோன். இது லெஜர் எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து செக்யூர்ட் லோன். நீங்கள் ஒரு பேங்க் வழியாக லோன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து செக்யூர்ட் லோன். அதுக்கான நீங்கள் நிறைய மார்டேஜ் எல்லாம் கொடுத்து வாங்குவீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர் லோனுங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்டு வாங்குறது, ஒரு ஷார்ட் டேர்மில் வாங்குறது, அதை வந்து நம்ம அன்செக்யூர் லோனுங்கிற குரூப்ஸ் கீழே வச்சுக்கணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது பேங்க்கில் உங்களுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குறது. அதில் இன்கேஸ் உங்கள் அக்கௌண்ட்டை விட நீங்கள் ஒரு இத்தனை பர்சன்டேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் இல்லைனாலும் அதை நீங்கள் சீக்கிரமாக கட்டணும், திருப்பி கட்டணும். மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய பொருள் வாங்குகிற எல்லா லெஜரும் இந்த பர்ச்சேஸ் கீழே தான் வரும். விற்கிறது எல்லாமே நமக்கு சேல்ஸ் கீழே தான். இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ இதுதான் நம்ம குரூப் யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், மெத்தடாலஜி. அப்போ ஒரு லெக்சர் க்ரியேட் பண்ணும்போது உங்களுடைய மைண்டில் நீங்கள் அதை வச்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன லெக்சர் க்ரியேட் பண்ணுறீங்க, சேலரி அப்படின்னு ஒரு லெக்சர் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்ன, அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாங்கிறது அவங்க மைண்டில் வரும். ஸோ சேலரி இதுங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஏன்னா அது வந்து டைரக்டாக நம்ம இது பண்ணுறது கிடையாது. அது மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்,
டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ரெண்ட் அப்படிங்கிறது டைரக்ட். இது எப்போ நமக்கு இந்த டைரக்ட் இன்டைரக்ட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து. பட் இந்த டேலியில் க்ரியேட் பண்ணும்போது, லெஜர் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான். இப்போ நீங்கள் லெஜர் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, க்ரியேட் மாஸ்டர், கோ டு க்ரியேட் மாஸ்டர்ஸ் லெஜர். லெஜர் க்ரியேட் பண்ணும்போது சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. அப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், வேஜ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேஜ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த முக்கியமான இந்த விஷயம் வந்து அப்போ நம்ம குரூப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் அது ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த 28 குரூப்ஸ் நேச்சர் என்ன, அது எப்போ சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோவாக வர 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 உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணும். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, குரூப்ஸ்னா என்ன, அந்த குரூப்பை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம், அதோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. என்ன சந்தேகம்